Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜரின் முதல் மொட்டு அத்தியாயம் 10. சக்கரவர்த்தி 2 தடவை ஃபோன் செய்து பார்த்தார் தன் வீட்டுக்கு. முதல் தடவை மனோரமாவே பேசினாள். இன்னும் அவங்க வாசலில் தான் நிற்கிறாங்க என்று. 2ஆம் தடவை ஃபோனை யாரும் எடுக்கவில்லை என்று டெலிஃபோன் குமாஸ்தா தெரிவித்தார். கொஞ்ச நேரம் ஆஃபீஸ் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தபின் மறுபடியும் கூப்பிட்டு பார்க்க சொன்னார். வீட்டில் யாரும் இல்லை என்று வேலைக்காரன் சொல்லுவதாக தகவல் கிடைத்தது. சக்கரவர்த்தி திகைத்தார். வந்தவர்கள் போகட்டும், சரிதான். ஆனால் தாண்டவும் மனோரமாவும் எங்கே போனார்கள்? ஏன் போனார்கள்? சௌந்தரம் அண்டை அயலாரை கூட்டி கலாட்டா பண்ணி அவர்களை துரத்தி விட்டாளா என்ன? அப்புறம் எதற்காக அவளும் போய்விட்டாள்? வீட்டுக் குழப்பங்களை அளவுக்கு மீறி டெலிஃபோன் குமாஸ்தாவிடம் வெளிப்படுத்தி கொள்ள அவர் விரும்பவில்லை. அதிலும் இப்போது அந்த வேலையை செய்து வரும் ராமமூர்த்தி மகா வாயாடி என்று பிரசித்தம். சீக்கிரமே அவனை வேறு இலாக்காவுக்கு தூக்க வேண்டும். நேரில் வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதுதான். யாரையும் விட வேண்டாம் என்று கட்டளையிட்டு விட்டாரே தவிர அதன் விளைவுகளை கண்ணால் பார்க்கும் துணிச்சல் அவருக்கு இல்லை. வேண்டா விருப்பாக மேஜை டிராயர்களை பூட்டாலானார். எழுந்து கொள்ளும்போது பியூன் உள்ளே நுழைந்து வெள்ளை வளையர் என்று விசிட்டிங் கார்டு ஒன்றை அவர் மேஜை மீது வைத்து பணிவாக ஒதுங்கி நின்றான். சக்கரவர்த்தி திரும்ப அமர்ந்தார் தன் ஆசனத்தில். மோவாய் தடவி, எங்கே இருக்கிறார் அவர்? விசிட்டிங் ஹாலில் சார். இருக்க சொல்ல, கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன். மீண்டும் விசிட்டிங் கார்டை முறைத்து பார்த்தார். குழப்பத்துடன் அதை 2ஆக 4ஆக மடித்தார். 8ஆக மடிக்க முடியாதபடி கீழே இருந்த பிளாஸ்டிக் குப்பை கூடையில் அதை விட்டெறிந்தார். டாக்டர் ராமேஸ்வரம். அவருக்கு என்ன காரியம் தன்னிடம்? அவருடைய உறவுக்கார பையன் அல்லது சிநேகிதர் பிள்ளை எவனுக்காவது வேலை தேவைப்பட்டிருக்கும். நிச்சயம் அதுதான். சக்கரவர்த்தி முகம் சுளித்தார். சிபாரிசுக்காக வேலை கொடுத்து திறமையற்றவர்களை கட்டிக்கொண்டு மாரடித்த அனுபவம் அவருக்கு நிறைய உண்டு. கடந்த 5 வருடங்களாக எந்த சிபாரிசையும் அவர் மதிப்பதில்லை. இன்னொரு ஆஃபீஸில் கை காட்டி விட்டு கமென்று இருப்பதை வழக்கமாகி கொண்டிருந்தார். ஆனால் டாக்டர் ராமேஸ்வரத்திடம் அப்படி கண்டிப்பு காட்ட முடியாது. ஏறக்குறைய 18 வருட சிநேகிதம். சௌந்தரத்துக்கு அதையும் விட அதிக கால பழக்கம். ஏதாவது செய்து தான் ஆக வேண்டும். இல்லை, ஏதாவது உதவி நாடகத்துக்கு டிக்கெட் விற்பதற்காக வந்திருப்பாரோ? அப்படி இருந்தால் பரவாயில்லை, 100 ரூபாய்க்கு வேண்டும்னால் வாங்கிக் கொள்ளலாம். மேஜை மணியை அழுத்த போன சமயம் டெலிஃபோன் புஷ் சென்றது. மனோரமா தேவி கூப்பிட்றார் சார் என்று குமாஸ்தா. போடட்டுமா என்று கூட கேட்காமல் உடனே லைனை மாற்றி கொடுத்தான். போய்விட்டாங்க என்று சுருக்கமான ஒரே சொல்லில் எடுத்த எடுப்பிலேயே ஆறுதல் தந்தாள் மனோரமா. தன் கவலையை அவள் எவ்வளவு தூரம் மதிக்கிறாள் என்பதை எண்ணி மகிழ்ந்தார் சக்கரவர்த்தி. வம்பு கிம்பு ஒன்றும் இல்லையே? கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை. அதென்ன கிட்டத்தட்ட என்று சிரித்தார் சக்கரவர்த்தி. எங்கேருந்து பேசுகிறப்போ? மோப்ரிஸ் ரோட்டு வீட்டிலிருந்து. ஏன் மனோரமா? ஒன்றுமில்லை, என்னமோ போல் இருந்தது. அங்கே வந்த வேலையும் சரியில்லாமல். இது பாரு மனோ, நீ யார் மிரட்டலுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சேச்சே, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் எதுக்காக ஒருவருக்கு பயப்படுறேன்? இன்னும் 2 நாள் கழித்து வர்றேனே, வேறொரு முக்கிய தகவலுக்காக கூப்பிட்டேன். என்ன என்று கவலையுடன் கேட்டார் சக்கரவர்த்தி. பார்வை குப்பை கூடையில் சென்றது. ஓ, ராமேஸ்வரம் காத்து கொண்டிருக்கிறாரே. உங்கள் சம்சாரம் டாக்டர் ராமேஸ்வரத்தோடு போயிருக்கா? என்ன? எனக்கு அவர் பேர் கூட தெரியாது. அண்ணா தான் சொன்னால். ரொம்ப நாள் பழக்கமோ. வந்தார், நல்ல மனிதர். இப்படி கலாட்டா பண்ணுவதை பற்றி கோபித்து கொண்டார். தன் கார்லேயே ஏற்றிக்கொண்டு போயிட்டார். என்ன பதிலே காணோம்? நான் எதாவது தப்பாக சொன்னேன்னா? அந்த மனிதர் இங்கே வந்து காத்துட்ருக்கார் என்னை பார்க்குறதுக்காக. கைக்குட்டையால் நெற்றியை துடைத்து கொண்டார் சக்கரவர்த்தி. நினச்சேன் என்றாள் மனோரமா. உங்கள் விஷயமா பேசத்தான் வந்திருப்பார் இல்லையா? வேற என்ன சொல்ல போகிறீங்க? சக்கரவர்த்திக்கு கோபம் வந்தது. மனோரமா மீது அல்ல, காத்து உட்கார்ந்திருக்கும் டாக்டர் மீது. ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, முகத்தில் அரைஞ்சு அனுப்ப போகிறேன். என்னை எதிர்த்து கொண்டு பொண்டாட்டி வெளியே போனால் அவளை உள்ளே விட மாட்டேங்கிறான். நீ யார் தலையிட என்று கேட்க போகிறேன். அதுதான் வேண்டாம். மனோரமா அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். பின்ன இந்த விஷயம் ரொம்ப முத்திட்டே போகுது. நான் வேறு யோசனை செய்து வச்சுருக்கேன். 2 நாளில் விவரமாக வழி சொல்கிறேன். நீ பயப்பட ஆரம்பிச்சிட்ட. இவ்வளோ தானே உன் தைரியம்? நீங்கள் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டீங்களே, இவ்வளோ தானே உங்கள் திறமை? மனோ, இது விளையாடுற காரியம் இல்லை என்று கொஞ்சலாக குழைந்தார் சக்கரவர்த்தி. நானும் அதைத்தான் சொல்கிறேன். இப்போ வெளியில் நிற்கிற ஆளுக்கு வழி என்ன? என்ன வேணுமானு சொல்லுங்கள். என்னையே கண்ணா பின்னான்னு திட்டினாலும் சரிதான். மனோ, நெருப்பென்றால் வாய் வெந்துடாது. சரி, இப்போதைக்கு சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் ஒன்று பார்த்தீங்களா, மறந்தே போயிட்டேன். ராத்திரி ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி பார்க்க போகிறேன். நீங்கள் என்னை தேடிட்டு வராதிங்க, நாளைக்கு பார்க்கலாம் என்றாள் மனோரமா. என்று பெருமூச்சுடன் டெலிஃபோனை வைத்தார் சக்கரவர்த்தி. மணியை அழுத்தி 6 வர சொல்ல என்றார் பியூனிடம்.
கதவு திறக்க முன்பே ஆர்வத்துடனும் உற்சாகத்துடன் எழுந்து கொண்டு, ஹலோ பாருங்க, குண்டூர்லேருந்து ஒரு ட்ரங்க் கால், உங்களை காக்க வைக்கும்படி ஆயிடுச்சு, மன்னிக்கணும் என்று வரவேற்றார். பரவாயில்ல என்று நாட்கள் உட்கார்ந்தார் ராமேஸ்வரம். மீண்டும் மேஜை மணி வெளியே ஒலித்ததும் பியூன் ஓடி வந்தார். காஃபியா ஓவலா டாக்டர்? கூல்ட்ரிங்க் ஏதாவது சாப்பிடுங்க, ஒரே வெயில், போடா சீக்கிரம். நோ நோ என்று டாக்டர் மறுக்கும் முன் பியூன் போய்விட்டான். சபாவில் நாடகம் பிரமாதமாமே, மேகலை சொன்னா என்றார் சக்கரவர்த்தி இயல்பாக. யாரை எப்படி வசியப்படுத்த வேண்டும் என்று பிஸ்னஸில் அவர் கற்ற முதல் பாடம். ராமேஸ்வரம் கையை பிசைந்து கொண்டு என்று தலையாட்டினார். எப்படியெல்லாம் இங்கே சீர வேண்டும் என்ற வசனம் உட்பட நெற்று போட்டுக்கொண்டு வந்தாரோ அவ்வளவு மறந்து போய்விட்டது. நாடகத்தில் தடுமாற்றமான இடங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பவர் என்ற பெயர் அவருக்கு உண்டு. ஒரு சமயம் அவர் அரசனாக நடித்து கொண்டிருந்த காட்சியில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த பெண்ணின் நெற்றி சுட்டி அவிழ்ந்து விழுந்து விட்டது. அத்தனை பேரும் அதை கவனித்து விட்டார்கள். நாட்டிய முடிவில் ஒரு ரத்தின ஹாரம் பரிசளிப்பதோடு சரி. ஆனால் டாக்டர் ராமேஸ்வரம் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி, ஆஹா, என்ன மெய் மறந்த நாடனம் ஆடினாய், உன் நெற்றி சுட்டி விழுந்து கூட தெரியவில்லையே என்று வியந்து பாராட்டி தன் கையாலேயே அதை மேடையிலிருந்து பொறுக்கி தந்து அவளை அனுப்பினார். இந்த மாதிரி பல கதைகள். இந்த திறமைகளை அரங்கத்தில் செலவழித்து விடுவதாலோ என்னவோ அசல் வாழ்க்கையில் அவர் அடிக்கடி தடுமாற்றம் அடைவார். இன்று சக்கரவர்த்தி தன்னை வரவேற்ற தோரணை, சம்பாஷணையில் சரளம் ஆகியவை அவரை திகைக்க வைத்தன. கடைசியில் அவரையும் அறியாமல், சௌந்தரமும் குழந்தைகளும் என் வீட்டில் டிஸ்பென்சரியில் இருக்காங்க என்று பீடிகே இல்லாமல் விஷயத்தை உடைத்து விட்டார். என்ன என்று திகைத்தார் சக்கரவர்த்தி. சௌந்தரம் எப்போ பெங்களூர்லேருந்து வந்தா? ராமேஸ்வரத்தின் தடுமாற்றம் மேலும் அதிகரித்தாலும் சக்கரவர்த்தி ஓரளவு உண்மையை மறைக்க முயல்கிறார் என்பதை உணராமல் இல்லை. சக்கரவர்த்தி, நான் உங்களுக்கும் வேண்டியவன், சௌந்தரத்துக்கும் வேண்டியவன். குடும்பத்தில் கொஞ்சம் புரசல் இருந்தது என்ன என்பதை என்னிடம் ஒப்புக்கொள்வது ஒரு அவமானமா என்றார். உள்ளுக்குள் ஆத்திரம் எழுந்தது. ஆனால் சக்கரவர்த்தி அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. வருத்தப்பட்டவர் போல தலையை குனிந்து கொண்டு தனிவான குரலில், என் மீது தப்பில்லை, சௌந்தரம் என்னை ரொம்ப மோசமாக நினச்சிட்டா என்றார். கோபிக்காமல் இருந்தால் சொல்கிறேன், அந்த மனோரமாவுக்கு நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்தது தப்பு தானே? மனோரமாவா? அவள் எங்கே இதில் வந்தா என்று சக்கரவர்த்தி இன்னும் அதிக வியப்பு காட்டினார் முகத்தில். அவள் தானே உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு உள்ளே விட மாட்டான் என்றாலாமே, நீங்கள் சொன்னீங்களாமே. அயோக்கியத்தனம் என்று எழுந்து கொண்டார் சக்கரவர்த்தி. பச்சை புழுகு, எனக்கு என்ன பைத்தியமா? எல்லோரும் தீர்மானம் பண்ணிட்டீங்களான்னு? ராமேஸ்வரம் சற்று விலவலத்து போனார். அப்படின்னா சக்கரவர்த்தி நெற்றியை சுலுக்கி கொண்டு உதட்டை புதுக்கினார். ஆழ்ந்த குழப்பத்தில் சிக்கியவர் போல. எல்லாம் என் முட்டாள்தனம். ஏதோ நாட்டியம் நாடகம்னு சொல்கிறாங்களேன்னு இடம் கொடுத்தது தப்பு தான். ஒத்திகை நடந்து இடம் வேண்டும்னு கேட்டால் இன்று காலையில் சௌந்தரம் கூட ஊரில் இல்லைன்னு சம்மதித்தேன். அது ராமேஸ்வரத்தால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. சக்கரவர்த்தி தாறுமாறாக மனம் போனபடி சொல்வார் என்று அவர் என்றைக்குமே கருதியவரல்ல. ஆனால் எவ்வளோ ஒரு நாட்டியக்காரி பெண்ணுக்கு இவ்வளவு உரிமை எப்படி ஏற்பட்டிருக்க வேண்டும்? குளிர்பானங்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான் பியூன். எப்படியானாலும் சௌந்தரத்தை விரட்டி அடிக்கக்கூடியவராக இவர் தோன்றவில்லை. மற்றது புருஷன் பிண்டாட்டி பாடு. சரி, எல்லாம் நல்லபடியாக தீர்ந்தால் சரிதான். நான் போய் சௌந்தரத்தையும் ஆனந்தி மேகலையும் அனுப்புகிறேன் வீட்டுக்கு என்றார். அதை பற்றி தான் சொல்ல வந்தேன் என்று கூறிவிட்டு சில நிமிடங்கள் மௌனமானார் சக்கரவர்த்தி. மனோரம் ஏதோ வழி சொல்வதாக தெரிவித்தாளே, அதை பற்றி விவரமாக அறிந்து கொள்ளும் தலைவரிக்க எல்லோருடன் சமரசம் செய்து கொள்ள அவர் தயாரில்லை. இதில் ஒரு பெரிய சங்கடம் இருக்குது. அதை இன்னொரு சமயம் விவரமாக சொல்கிறேன். அந்த பொண்ணு இருக்காளே மனோரமா, அவளோட நான் ஒரு வகையில் அகப்பட்டு கொண்டிருக்கேன். டாக்டரின் புருவங்கள் உயர்ந்தன. நீங்கள் நினைக்கிற மேலே தப்பாக ஒன்றும் இல்லை. தயவு பண்ணி என்னை நம்புங்க. நம்புகிறேன் சொல்லுங்கள். அவருடைய குழப்பத்தை உண்மையாகவே எடுத்துக்கொண்டார் ராமேஸ்வரம். நம்புகிறேன் சக்கரவர்த்தி, கட்டாயம் நம்புகிறேன் என்றார் பரிவுடன். ராத்திரி நான் வந்து சொல்கிறேனே, சனியம் பிடிச்சா அந்த அசோசியேஷன் ஒரு மீட்டிங்கும் டின்னர் இருக்குதே. சரி, நாளை சாயந்தரம் வர்றேனே. சௌந்தரத்தில் சொல்லுங்கள், ஒரு நாள் நானும் தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு தெரியாதா? இப்போ நான் என்ன பண்ண வேண்டிய சொல்லுங்கள். நல்ல வேலை, வேறு எங்கேயும் போய் நின்று மானத்தை வாங்காமல் உங்களிடம் வந்து சேர்ந்தாங்களே எல்லோரும். என் வீட்டில் இருப்பது மாதிரி தான். டிஸ்பென்சரியை விட்டு நகரக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிடுங்க. நான் கவனிச்சுக்கிறாது. நாளை சாயங்காலம் கட்டாயமாக வந்துடணும் சொல்லிவிட்டு நிம்மதியாக புறப்பட்டு போய்விட்டார் ராமேஸ்வரம். பிரச்சனைகள் தாமாக தீர்வதில் அவர் அடையும் மகிழ்ச்சியே அலாதியானது. கீழே சாலையில் ஹாரன் ஓசைகளும் நடமாட்ட நெரிசல்களும் அதிகரித்தன. மாலை நெருங்கி கொண்டிருந்தது. கார் எடுக்க சொல்லு பியூனை அனுப்பினார் சக்கரவர்த்தி. வீட்டுக்கு போய் அலுப்பு தீர குளித்து சாப்பிட்டு விட்டு தூங்க வேண்டும் என்று அவர் உடம்பும் உள்ளமும் கெஞ்சின. குழப்பங்களை மறக்க அது ஒன்றுதான் வழி. கடைசி ஆளாக புறப்படுகிற முதலாளி என்று முதல் ஆளாக கிளம்பிவிட்டதை
அன்று முதல் ஆளாக கிளம்பிவிட்டதைக் கண்டு சிப்பந்திகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கார் சென்ட்ரல் முனையில் திரும்பும்போது எதிரில் வந்த டாக்ஸி ஒன்று கிரிச்சிட்டு நின்றது பாதையோரத்தில். தாண்டவம் வர சார் என்றான் டிரைவர் தனிக்காசலம். நிறுத்திக்கா என்றார். தாண்டவம் டாக்ஸிக்காரனை அனுப்பிவிட்டு வந்து சக்கரவர்த்தியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டதும் கார் புறப்பட்டது. உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன், ஒரு பெரிய சமாச்சாரம் என்று தொடங்கினான் தாண்டவம். வீட்டுக்கு போய் என்று சக்கரவர்த்தி சொன்னதும் டிரைவர் இருப்பதை உணர்ந்தவனாக பேச்சை நிறுத்தி கொண்டான். மவுண்ட் ரோடில் போக்குவரத்து நெருக்கடியால் கார் 2 நிமிடங்கள் தாமதித்தன. சக்கரவர்த்தி வெளியே பார்த்தவனும் 2 மாடி கட்டுறானா, சிறப்பு கடை நடத்தி கொண்டிருக்கிற பயலுக்கு அடிக்கிறது யோகம் என்று கசப்புடன் முனைகினார். யாரை சொல்கிறீங்க? தமிழ்நாடு லதர்ஸு, பேரே தனகோடி ஆச்சே, சேர்கிறது தனம். தாண்டவம் வியப்புடன் அவரை பார்த்தான். தாம்பரத்தில் ஷூ மாட்டு வச்சுருந்தானே தனகோடி. ஷூ மாட்டு என்ன பெத்த பேர், சாதாரண செருப்பு கடை. இன்றைக்கு மார்க்கெட்டில் என்னோட போட்டி போடுறாங்கிறான். மாம்பழத்தில் 3 வீடு, ஒரு ஸ்டுடி பேக்கரு, 2 ஃபியாட்டு, கம்பெனிக்கு சொந்த கட்டடம். கார் கிளம்பியது மீண்டும். ஆனால் அதற்குள் தாண்டவம் சக்கரவர்த்தியின் பார்வையோடில் கட்டிடத்தை மனத்தில் பதிய வைத்து கொண்டான். அவன் உதட்டில் ஒரு புன்னகை தவழ்ந்து விளையாடிற்று. அண்ணன் கூச்சலை கேட்டு தடதடவென்று படியேறி வந்த மனோரமா திறந்து கிடந்த அறையை கண்டதுமே, ஓ தப்பிட்டானா, கெட்டிக்காரன் தான், மாலை போனது உனக்கு தெரியாது என்று தாண்டவம் உருமினான். ஏன் இப்படி குடி மூழ்கிவிட்டார் போகிற கத்துறான்னா என்று அவனுக்கு சிறிதும் பயப்படாமல் பதிலளித்தாள் மனோரமா. காலை சுற்றிய பாம்பை கடிக்காமல் விட்டுதேன்னு சந்தோஷப்படு. காயம் போட்டு அடிபட்டு கிடப்பவனை வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப பந்தோஸ்தான். மேகலை மற்றவர்களும் எத்தனை நேரத்துக்கு வாயை மூடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிற? அதுக்காக அவனை அழுத்து விட்டுட்டியா நீ? எனக்கு தெரியாது. ராத்திரி வர்றேன்னு சொன்னவன் வந்து காவல் இருப்பது தானே. குஷாலாக ஊர் சுற்ற போயிட்ட? உன் பணம் ஒன்றையும் கொட்டி கொடுத்து விடலையா நீ? என் பணமானாலும் என்ன, சக்கரவர்த்தியின் பணமானாலும் என்ன, அவரிடம் தானே போயிருந்தா நீட்டு. சும்மா இருக்க மாட்டேன் மனோரமா என்றபடி இறங்கினான் அவன். இன்னொரு தடவை அவரிடம் நீ பணம் வாங்கியதா தெரிஞ்சதோ உனக்கும் அவருக்கும் ஒரு உறவும் இல்லாமல் கத்திரிச்சு விடுவேன், நினைவு வச்சுக்கோ என்று தங்கை எச்சரித்தது அவனுக்கு அரைகுறையாகத்தான் கேட்டது. முகத்தை கழுவி கொண்டான், உடைகளை மாற்றிக்கொண்டான். பலகாரம் ரெடியாக இருக்குதா தம்பி என்று தயாபாரிடம், நீயே சேர்த்து சாப்பிட்டுக்கோ தம்பி என்று நக்கல் காட்டிவிட்டு முன்புறம் வந்தான். மனோரமா சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். கையடிகாரத்தை நோக்கினான் தாண்டவம். 8:15, 8:30க்கு திறந்து விடுவார்கள். இப்போது கிளம்பினால் சரியாக இருக்கும். மோப்ரி சாலையில் நடந்தவாறே ஆழ்வார்பேட்டையை நடந்து ஒரு பிரபல பேங்கின் கிளை அலுவலகத்தை அடைத்தார். கவுண்டர்கள் திறக்கப்பட்டு கொண்டிருந்தன. பணம் பெறும் இடத்துக்கே சென்றதும் ட்ரௌசர் பையில் கைவிட்டு எடுத்தான். செக்கை இன்னொரு முறை திருப்தியுடன் பார்த்தான். தாண்டவம் 1000 ரூபாய் மட்டும், ₹1000. சக்கரவர்த்தி கிராஸ் செய்யாத செக். எல்லாம் சரியாக இருந்தது. பிறைச்சந்திர வடிவத்தில் இருந்த ஜன்னல் அருகே அதை அவன் நீட்டிய அதே கணம் ஒரு வளைக்கரம் அவன் கையை கெட்டியாக பற்றி தடுத்தது. தொடரும்.